இந்த வெயிலுக்கு நல்லா எண்ணெயை தேய்ச்சி இந்த மாதிரி பின்னி போடணும், இல்லைன்னா நல்லா ஏற்றி கொண்டே போடணுங்க. அப்படிதாங்க தோணுது. எல்லாருக்குமே இப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து தண்ணி வந்து குடிங்க, கேப் விட்டு கேப் விட்டு நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அதனால தான் அந்த தண்ணி கம்மியாகிறனால தான் நிறைய வந்து இந்த வெயில் காலத்தில் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நாளையிலேருந்து நாங்கள் வந்து விரதம். என்னோட குழந்தை வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுனால மாலை போடுறாங்க. ஸோ அதனால இருக்கிற முட்டையை போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து தொக்கு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, தக்காளி தொக்கு பண்ற மெத்தட்ல தான் வந்து பண்ணினேன் நான். ஒரு சைடு சோறு வெந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு சைடு முட்டை வேக போட்டு அப்புறம் குழம்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், தம்பி கீழே வந்து இறங்கி போய் கூட்டுறாராம் அவரு. இப்பெல்லாம் கூட்டுவானுங்க, நம்ம சொல்ற டயர் தான் என்ன பண்றானுங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் கவனும் டியூஷன்ல இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா துருவி அதையும் பொரியல் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து லாங் வீடியோவா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.